பார்வை முரட்டு திமிழ் கொண்ட காளைகள் என்ற அந்த வார்த்தைகளிலேயே நமக்கு அந்த வீரம் மிரட்டதான் செய்யுது. இந்த மாதிரி வார்த்தைகளும் நமது தமிழனின் பாரம்பரியத்தின் உச்சமே, உழவனின் சமுதாயத்தை இன்று உலகமும் அறியுமே என்ற ஜல்லிக்கட்டில் வீரத்தை மட்டுமல்லாமல் விவசாயத்தின் முக்கியத்துவத்தையும் சொல்வது போன்றதான் உள்ளது. அடுத்ததாக நமது ஏவுகணை நாயகன் அவர்கள் நாட்கள் ஆற்றிடாது ஏவுகணை நாயகனின் இழப்பை என்பதை உணர்த்தியுள்ளார். ஏவுகணை நாயகன் என்னும் கவிதையில், மண்ணில் நீ வாழ்ந்த போது மரம் வளர்த்தாய், மண்ணை விட்டு மறைந்த போதும் உன் செயல்களால் எங்களை வளர்க்கிறாய் என்று பகர்ந்துள்ளார். காலத்தால் அழியாத உன் புகழ், தலைமுறைகள் பலவும் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்கும் தலைமுறைகள் உன்னால் தலை நிமிர்ந்து நிற்கும் என்று பகர்ந்துள்ளார். அது போலவே தான் நமக்கான நாள் வரும் என்ற கவிதையும், அதை தொடர்ந்து முடக்கம் தவிர் மனிதா என்ற 2 கவிதைகளும் தன்னம்பிக்கைக்கான விதைகளாக விதைத்துள்ளார். நதி போல எப்போதும் ஓடிக்கொண்டே இரு, உனக்கான நாள் வரும் அது உன்னை தேடி வரும், ஊக்கம் கொண்டே போராடு ஊரார் மெச்ச வாழ்ந்திடு. அடுத்த வார்த்தைகளில் முடக்கம் தவறு என்பதில், வெளிச்சம் நோக்கி ஓடு வெற்றி உன்னை நாடும், சோதனையில் வெற்றி கொள் சாதனை உன்னை தேடி வரும் ஆகிய 2 கவிதைகளும் தொடர்ந்து பகிர்ந்துள்ளதை தாயாய் தன்னம்பிக்கை தருகின்றார். வாய்ப்புகளுக்காக வரிந்து வெட்டி கேட்டுக்கொண்டிருக்கிறார். இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் தர வேண்டும் என்ற வாய்ப்புகளுக்காக ஒரு தாயாய் தன்னம்பிக்கையோடு போராடிடு என்று கூறுகின்றார். கனவுகள் மெய்ப்பட வேண்டும், காளையர்கள் புறப்பட வேண்டும், விஞ்ஞானமும் மெய்ஞானமும் வளர விவேகமும் வீரம் மிக்க இளைஞர்கள் வேண்டும், இளமையின் வலிமை குறித்து இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கிட வேண்டும் என்பதில் ஒரு தாயாக தன்னம்பிக்கை விதைப்பது மட்டுமல்லாமல் ஒரு தாய் தன் மகனுக்கான வாய்ப்புகளை பெற்றுத் தருவதில் வரிந்து கட்டி கொண்டு போராடுவதாக அந்த வார்த்தைகள் அமைகின்றது. மேலும் மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறார். மைத்தூரிகையில் ஒரு பேனாவிற்கும் அவருக்குமான ஒரு இழைந்த நட்பு, அந்த நட்பை அவர் விவரிச்சிருக்கிறாரு. இன்னொன்று மன்றாடி கேட்டிருக்கிறாரு, என்னை விட்டுறாத அப்படின்னு சொல்லி மன்றாடி கேட்டிருக்கிறார். உயிர் உள்ள வரை உன் துணையோடு இருக்க போகிறேன் மைத்தூரிகையை, மறக்காமல் என்னை ஏற்றுக்கொள் மைத்தூரிகையை. மைத்தூரிகையை நம்ம கையில எடுப்போம், ஆனா நம்மளை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்த மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. என்னை பிடித்துக்கொண்டு மைத்தூரிகை கிட்ட மன்றாடி கேட்டிருக்கிறாரு. இந்த மைத்தூரிகை என்னும் கவிதையில் மேற்கொண்டு அழுபவன் கோழை, எனக்கு மிக பிடித்த ஒரு வார்த்தை அழுபவன் கோழை என்னும் கவிதையில், முடியாது தெரியாது என சொல்லி முயற்சிக்காமல் இருப்பவனும் கோழை, உண்மை மறைக்கப்படும் பொழுது எடுத்துரைக்காதவனும் கோழை. இது சமூகத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நமக்கே வம்பு அப்படின்ற ஒரு வார்த்தை வாக்கியத்தை மனப்பாடமா பண்ணி ஒரு பாசுரம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தைகளை இங்க உடைச்சு கூறியிருக்கும் பொழுது, முடியாது தெரியாது என சொல்லி முயற்சிக்காமல் இருப்பவனும் கோழை. முயற்சி செய்யலைனாலே கோழைதான். எந்த ஒரு வீரமான செயல்கள் செய்யணும்ன்ற அவசியம் இல்ல, முயற்சியை எடுக்காத போதும் கோழைதான். அழுபவன் மட்டும் கோழை அல்ல. இது நம்ம சொல்லுவோம், அழுதாலே ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம், கோழையா நீ அப்படின்னு சொல்லி கேட்போம். 1000 கோழைகள் அவனியிலே ஆங்காங்கே நம் கண்களுக்கோ அழுபவன் மட்டுமே கோழை. கோழைகள் எல்லாருமே கோழைகள் தான், அழுபவர்களை மட்டும்தான் நம்ம கோழைன்னு சொல்றோம். அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க, எடுத்து சொல்லுங்க எல்லாத்துக்கிட்டையுமே அப்படின்னு சொல்றாங்க. சைலன்ஸ், முக்கியமான இடத்துல சைலன்ஸ் இருக்கிறது ஒரு வைலன்ஸுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போலத்தான் இதுவும். அடுத்ததாக ஈடில்லா பொழுதுகளில் அவருடைய பொழுதுகள் எவ்வாறு நகர்ந்தன என்பதை கூறுகின்றார். அண்ணன்களோடு கூடி விளையாடிய காலங்கள் ஒரு அணுக்கமான தோழியாக நான் அறிவேன் அவரின் இழப்பை. அவரது அண்ணனின் இழப்பை ஒரு அணுக்கமான தோழியாக நான் அறிவேன். அதை ஒவ்வொரு வார்த்தையிலும் பதிவு செய்யும் பொழுது இது தள்ளி நின்று எழுதிய கவிதை இல்ல விருதுக்காகவோ பரிசுக்காகவோ எழுதிய கவிதை இல்லை, அது உண்மையான உணர்வாக தான் உணர்கிறேன். அடுத்ததாக காதலித்தவரையே கரம் பிடித்த காலம், அவங்க காதலித்தவனையே தான் போட்டிருக்காங்க, மரியாதை இல்லாம தான் போட்டிருக்காங்க. அதை என்னன்னு கவனிச்சுக்கோங்க. தாய்மை பேர் அடைந்த போது மகிழ்ந்த நேரம், கண்மணிகளை ஈன்ற போது மகிழ்ச்சியின் உச்சம், அரசு வேலை கிடைத்த போது அடைந்த மகிழ்ச்சி, விருதுகளும் பாராட்டுகளும் வந்த நேரம், பெற்ற வழிகை தாங்கி பேருவகை அடைந்த தருணம், என்னோடு பயணித்தவர்கள் இல்லாவிட்டாலும் இங்கு தொனிக்கும் வழி எல்லாருக்குமே ஒரு இழப்பை பார்க்காத ஒரு உறவுகள் இழப்பை பார்க்காதவர்கள் இருக்கவே மாட்டோம். அப்ப இந்த வழி நமக்கு அந்த 2-3 வார்த்தையிலே தெரிஞ்சு போயிடும். என்னோடு பயணித்தவர்கள் இல்லாவிட்டாலும் அவர்களோடு இருந்த நேரம் ஈடில்லா பொழுதுகளே என்று விவரித்திருக்கிறார். மௌனத்தின் இறைச்சல் என்பதை முறையாகவே நான் பதிவிட்டுள்ளேன்.
என்னுடைய இதுலயே சேனல்லயே பதிவிட்டுள்ளேன். அதை வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணியே போட்டிருக்கேன். என்னுடைய மொத்த சவுத் இந்தியா குரூப்ல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே அது புரியணும்னு சொல்லி சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டேன். அது பேர் மதிப்பை பெற்றது, பெருமதிப்பை பெற்று எல்லாருமே அது எந்த கவிதை அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு அது ரொம்பவே சந்தோஷம். அதுதான் என்னோட முதல் பதிவும் கூட. என்னுடைய சேனல்களாக நான் முதலாவது எடுத்துக்கிட்டது. ஏன்னா சைலன்ஸுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். அதனால என்னை அந்த சைலன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சைலண்டா இருக்கிறது ரொம்ப ஆச்சரியப்படுத்தியது. எதிரெதிர் துருவங்கள் இணைத்துக் கொள்ற மாதிரிதான். அடுத்ததாக மாறும் மனித குணங்களில் வெடித்துள்ளார். உணர்வுகள் வெடித்து சிந்தனைகளில் வடித்துள்ளார். அந்த கவிதைகளில் மாறும் மனித குணத்தில் குணமாறும் மனிதர்களின் நிறம் அறிந்து இங்கே பட்டியலிட்டுள்ளார். நல்லதற்காய் புரட்சி செய்யும் குணம், அதுவே புயல் என்னும் போர்க்குணம், முடித்தே தீருவேன் என எண்ணும் குணம், முயற்சி எடுக்கும் குணம், எதுவுமே இல்லாவிட்டாலும் பழகும் குணம், அது பலரின் யதார்த்த குணம், உதவாதது உன் குணம், உதவி செய்பவரை தடுப்பது வஞ்சக குணம். இத்தனை குணம் நம்மளை சுத்தி இருக்குன்றதை நம்ம வந்து ஒவ்வொரு சூழ்நிலைகள்ல தான் தெரிஞ்சுக்க முடியும். இல்ல பக்கத்துல இருக்கவங்க வழியிலயோ வேதனையிலயோ இருக்கும் போது அதையும் நம்ம பகிர்ந்துகிட்டாதான் தெரியும். இல்லைன்னா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு போற காலம் தான் இப்ப சுயநலம் அதிகமா இருக்கக்கூடிய காலம் தான் இது. பரந்த உலகில் அனைத்தையும் சமமாய் பார்க்கும் குணம், அதுவே பார் போற்ற வாழும் குணம். கடைசியா அவங்க சொல்லியிருக்கிறது இந்த குணம் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அனைவரையும் சமமாய் பார்க்கும் குணம் அப்படின்றது ஒரு ஆசிரியருக்கே இருக்கக்கூடிய ஒரு இது. அதுவும் தாண்டி விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு வயக்காட்டு வீராங்கனை என்று என்னுடைய தோழி அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல வந்து அவங்க தர்மவான் தான். யாருக்கும் வந்து நடுநிலைமை தவறாம இருப்பாங்க.